பீர்பால் கதைகள் சிறிய தவறும் பெரிய தண்டனையும். அக்பர் சக்கரவர்த்திக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்தது. அதிலும் குறிப்பாக சௌகத் அலி தயாரிக்கும் பீடா அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவன் தயாரிக்கும் பீடா மிக பிரமாதமாக இருப்பதாக அக்பர் அடிக்கடி அவரிடமே புகழ்ந்து பேசுவது உண்டு. அந்த சமயத்திலே சௌகத் அலி அக்பருக்கு சலாம் செய்துவிட்டு, பீடா தயாரிப்பது எனக்கு கைவந்த கலை. என்னுடையது 8வது வயது முதல் இந்த தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சக்கரவர்த்தியான உங்களுக்கு நான் பீடா தயாரித்து கொடுப்பதை பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் என்றார். அக்பர் அன்று முதல் தான் எங்கு சென்றாலும் தன்னுடன் சௌகத் அலியையும் உடன் அழைத்து செல்ல தொடங்கினார். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் அலி பீடாவில் கை தவறி சிறிது அதிகமாக சுண்ணாம்பினை கலந்து விட்டார். அதை தின்று அக்பரின் நாக்கு வெந்து விட்டது. உடனே பீடாவை துப்பியவாறு, முட்டாள் நோண்டி, பீடாவை தின்று இன்று என் நாக்கு வெந்து விட்டது. பீடா தயாரிப்பது சலை சேர்ந்தவன் என்று ஓயாமல் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறாயே, இதுவா நீ தயாரிக்கும் லட்சணம் என்று சொன்னார். அலி பயத்தினால் மிகவும் நடுங்க ஆரம்பித்து விட்டான். மிக கோபத்துடன் அவனை முறைத்து பார்த்தவாறே உடனே சென்று ஒரு பை நிறைய சுண்ணாம்பு கொண்டு வா என்று கட்டளையிட்டார். அலி கடலைக்கு போய் ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கினான். அப்போது அங்கே வந்த மகேஷ் தாஸ் அலி, என்ன விஷயம், என்ன எதற்கு இத்தனை சுண்ணாம்பு என்று கேட்டான். இதை சக்கரவர்த்தி வாங்கி வர சொன்னார். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என நடினார். தெரியவில்லையா, எந்த சந்தர்ப்பத்தில் இதை வாங்க சொன்னார் என்று மகேஷ் கேட்க அலியும் நடந்ததை கூறினார். சக்கரவர்த்தி எதற்காக ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்க சொன்னார் என்று மகேஷுக்கு புரிந்துவிட்டது. உடனே அவன் அலியிடம் வயிறு நிறைய நெய் குடித்துவிட்டு சக்கரத்தில் செல் என்றான். என்னப்பா, ஏற்கனவே நான் யானைக்குட்டி போல் பருமனாக இருக்கிறேன். இந்த லட்சணத்தில் நான் வயிறு நிறைய நெய் தின்றால் பூதம் போல் ஆகிவிடுவேன் என்றான் அலி. இன்று ஒரு நாள் மட்டும் செய் என்று சொல்லிவிட்டு மகேஷ் சென்று விட்டான். மகேஷ் சொன்னதில் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பிய அலி வீட்டிற்கு சென்று ஒரு செம்பு நிறைய நெய் எடுத்து வயிறு மூட்டை பிடித்த பிறகு அவர் அக்பரை நடி போனார். சபையில் அமர்ந்து அக்பர் அலியை பார்த்து, ஒரு பை சுண்ணாம்பு வாங்க இத்தனை நேரமா என்று கடிந்து கொண்ட பிறகு ஒரு காவலன் நோக்கி இவனை சபைக்கு வெளியே அழைத்து சென்று பயிருள்ள சுண்ணாம்பு முழுவதையும் வாய்க்குள் போட்டு அடைத்து விடுகின்றார். அப்போதுதான் அக்பர் தனக்கு தந்த தண்டனையின் கொடுதோ அலிக்கு புரிந்தது. கதற களியை வெளியே எடுத்து போன காவலன் அலியின் பயிலிருந்த சுண்ணாம்பை எடுத்து அலியின் வாயில் போட்டு விழுங்கச் செய்தான். ஒரு கவலம் சுண்ணாம்பு தின்ற உடனேயே வாய், தொண்டை, வயிறு வெந்து போக அலி சுருண்டு விழுந்தான். தண்டனைக்குள்ளான அலி என்ன ஆனான் என்று பார்க்க அங்கு வந்த அக்பர் அலி தரையில் விழுந்திருந்ததும் சுயநினைவில் இருப்பதை பார்த்து, நீ இன்னும் சாகவில்லையா என்று கேட்டார். இல்லை பிரபு என்று அலி சிரமப்பட்டு எழுந்து நின்று, வயிறு நிறைய நெய் சாப்பிட்டாலோ என்னவோ நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். உன்னை யார் நெய் உண்ண சொன்னார்கள் என்று அக்பர் கேட்க அலி மகேஷின் பெயரை கூறினார். உடனே மகேஷ் அங்கு அழைத்து வந்தப்பட்டான். அவனை பார்த்ததும், பீர்பால், உன் வேலைதான இது, அவனை ஏன் நெய் சாப்பிட சொன்னா என்று அக்பர் கேட்டார். பிரபு, அலியுடன் நடந்ததை கேட்ட பிறகு நீங்கள் அவனை சுண்ணாம்பு பை விழுங்க வைக்கப் போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். நெய் தின்றவனுக்கு சுண்ணாம்பை விழுங்கினால் உடலுக்கு தீங்கு ஏற்படாது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அவ்வாறு அவனை செய்ய சொன்னேன் என்றான் பீர்பால். அவன் மீது உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை என்று அக்பர் கேட்க, அக்கறை அவன் மீது இல்லை, உங்கள் மீதுதான் பிரபு. அவன் தயாரிக்கும் பீடாவை நீங்கள் மிக விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏதோ தெரியாமல் அவன் ஒரு நாள் செய்த தவறுக்காக அத்தனை பெரிய தண்டனையும் அவன் பெறப்போவதையே தவிர்க்க விரும்பினேன். நீங்கள் அவன் செய்த சிறிய தவறை மன்னித்து விட வேண்டும். அக்பர் சக்கரவர்த்தி மிகவும் இரக்க குணம் படைத்தவர் என்பதை நிரூபிக்க இதைவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டான் பீர்பால். அவனுடைய சாமர்த்தியமான பேச்சினால் கவரப்பட்ட அக்பர், நீ சொல்வது சரிதான். 3 ஆண்டுகளாக அருமையாக பீடா தயாரித்தவர் ஒரு நாள் தெரியாமல் செய்த தவறுக்காக தண்டனை பெறுவது சரியல்ல. அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்றவர் அலியை பார்த்து படைத்து போய் என்றார்.